பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை என்பது தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு, குறிப்பாக பட்டியலின தலைவர்களுக்கு மிகவும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. தோழர் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் சாதாரண ஒரு அரசியல்வாதி கிடையாது. மக்களுக்காக சேவை செய்து மக்கள் மத்தியில், மக்களுடைய இருதயத்தில் ஆழமாக இடம் பிடித்த ஒரு மகான் என்றே சொல்லலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவனம் மூலமாக மோசடி செய்யப்பட்ட பலதரப்பட்ட பல சமுதாய மக்களுடைய பணங்களை ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திலிருந்து பிடித்து அதை பிடுங்கி மக்களுக்கு கொடுத்தவர் என்ற உயரிய நோக்கத்தில் அனைத்து சமூக மக்களுடைய மனதில் வாழ்ந்தவர் தான் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது திட்டமிட்டு செய்த படுகொலை. இது ஒரு சாதிய படுகொலை கிடையாது. இது திட்டமிட்டு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்தால் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய பணங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒற்றை நோக்கத்தோடு, குறுகிய புத்தியோடு, கொடூர செயலோடு தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த படுகொலை என்பது ஒவ்வொரு தலைவர்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். குறிப்பாக பட்டியல சமூக மக்கள் தன் நாட்டில் உயர்வு அடையக்கூடாது, உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடாது என்ற மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு இந்த கொலை நடந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த கொலையை உற்று நோக்கி ஆய்வு செய்து கொலையாளிகளை கைது செய்து வருகிறார்கள். ஆனால் முக்கியமாக என்னவென்று சொன்னால், ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை தமிழ்நாடு அரசு கைது செய்யவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. கூலிப்படை, கூலிக்காக வேலை செய்கிறவர்களை, கூலிக்காக கொலை செய்கிறவர்களை தமிழ்நாடு அரசு கைது செய்திருக்கிறது. ஆனால் கொலை செய்ய தூண்டியவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்றால் பின்னணி இருக்கிறது. அவர்களெல்லாம் அதிகார வர்க்கத்திற்கு உட்பட்டவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக நாட்டை ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் தமிழ்நாடு அரசுக்கு வருகிறது. ஆனால் வருவதை தவிர தமிழ்நாடு அரசு உளவுத்துறையும் அதை கண்காணித்து வருகிறார்களா, அவர்களை கைது செய்ய முற்படுகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த படுகொலை என்பது அதிகார வர்க்கத்திற்கும் சாதாரண மக்களுக்கும் இடையே நடக்கிற மிகப்பெரிய போர். அதிகார வர்க்கம் என்பது ஆளுகின்ற பணத்தை, அதிகார வர்க்கத்தை, சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து அதன் மூலமாக ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறது. அந்த வன்முறை என்பது சாதாரண மக்கள் மத்தியிலேயே நிலவுகிறது. சாதாரண மக்களே நாட்டில் நடமாட முடியாத அளவுக்கு இருக்கின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு அதிகார வர்க்கத்தை எதிர்நோக்குகிற செயல் எப்படி வரும்? தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே இந்த படுகொலையை திரும்பி பார்த்திருக்கிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் தோழர் மாயாவதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழித்து விடு என்று சொல்லுகிறார். சட்ட ஒழுங்கு சீரழித்து விடுது என்று மாயாவதி அவர்கள் சொல்லக்கூடிய சூழலில் இன்று இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரே படுகொலை செய்யப்படுகின்றால் தமிழ்நாடு அரசு இதை எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறது? ஆகையால் தமிழ்நாடு அரசு தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்தவர்களை கைது செய்துவிட்டது. ஆனால் படுகொலையை செய்ய தூண்டியவர்களை, ஏவியவர்களை ஏன் கைது செய்யவில்லை? விசாரணை என்ற பெயரில் 1 மாதம் கடந்து கொண்டிருக்கிறது. இது இப்படியே சென்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கூலிப்படை என்பது பல கோடி ரூபாய்க்கு அந்த பணத்தை வாங்கி கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கூலிப்படைகள் இந்த செயல் ஈடுபட்டிருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு எங்களை போன்றவர்களுக்கு வருகிறது. ஆகையால் தமிழ்நாடு அரசு மிக மிக விரைவில் ஆவணம் செய்து கூலிப்படையை ஏவியர்களை கைது செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம் இருக்கும். திராவிட மாடல் சமூக நீதி அரசு என்று பேசக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த படுகொலையை கூடிய விரைவில் ஏவியர்களை கைது செய்ய வேண்டும். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் உண்மையான சமூக நீதியை பரப்ப செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு ஒரு சமாதான பூமி உருவாக்க வேண்டும். எல்லா தானங்களையும் கொடுத்துடுவார்கள். கண் தானம், அன்னதானம், இரத்த தானம் கொடுப்பார்கள். ஆனால் சமாதானத்தை கொடுக்க முடியாது. சமாதானம் என்பது அரசு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் சாலையில் நடந்து செல்கின்ற பொழுது கூட ஒரு வன்முறை நடக்கிறது. ஆனால் ஒரு கட்சி தலைவர் 50 பேர் படைசூழ சென்றாலும் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற பொழுது சாதாரண மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? தமிழ்நாடு அரசு தான் சொல்ல வேண்டும். ஆகையால் உளவுத்துறை, சட்ட ஒழுங்கு பிரிவு, தமிழ்நாடு அரசு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக
ஆய்வு செய்து படுகொலையை செய்தவர்களை அரசு செய்து வச்சிருக்கிறீர்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் படுகொலை செய்தவர்களை, தூண்டியவர்களை யார் காரணம் என்பதை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு மீண்டும் இரத்த காடாக மாறிவிடுமா என்று எங்களை போன்றவர்கள் அச்சமாக இருக்கிறது. உடனடியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆவணம் செய்து படுகொலை செய்ய தூண்டியவர்களை கைது செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும்.